ஸோ இன்றைக்கி நம்ம ஈரோடு சத்தியமங்கலம் வந்திருக்கோம். ஸோ பிரதர் நம்மளுடைய ஃபாலோவர் ரொம்ப நாளாகவே நம்மளை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. எங்களுக்கும் ரொம்ப நாளாகவே ஈபி பில் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ 2 மொபைல் ஷாப் வச்சுருக்கோம். பட் 2மே ஒரே செட்டப் தான். பட் ஒரு ஷாப்பில் வந்து பில் வந்து நார்மலாக இருக்குது. இந்த ஒரு ஷாப்பில் மட்டும் எங்களுக்கு பில் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ என்னன்னு செக் பண்ணி கொடுங்க சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. முதல்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம், ஸோ நம்மளுடைய எனர்ஜி மீட்டர் ப்ராப்பராக ரன் ஆகுதா இல்லைன்றதை நம்ம செக் பண்ணணும். 2வது விஷயம், வயரிங்கில் ஏதாவது லீக்கேஜ் இருக்கான்றதை பார்க்கணும். 3வது விஷயம், ஸோ நியூட்ரல் ஏதாவது காமனாக கொடுத்துருக்காங்களா, இல்லை வயரிங்கில் ஏதாவது லூஸ் கனெக்ஷன் ஏதாவது இருக்கான்றதை நம்ம ஃபுல்லாக செக் பண்ணணும். கண்டிப்பாக வயரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ இதனாலேயே நம்மளுக்கு ஈபி பில் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளையன்சஸ், ஸோ ஏசி, இன்வெர்ட்டர், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இது மாதிரி எதில் வேணால் நமக்கு ப்ராப்ளம் வரலாம். ஸோ இந்த சைட்லேயும் நமக்கு இன்வெர்ட்டர் தான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ என்ன ப்ராப்ளம்ன்றது பாருங்கள். முதல்ல நம்ம இன்வெர்ட்டரில் கனெக்ட் ஆகக்கூடிய லைட், ஃபேன் எல்லாத்தையுமே ஆன் பண்ணிவிட்டு ஸோ லோட் டெஸ்ட் நம்ம பண்ணணும். ஸோ மொத்தமாக டிசி ஆம்ப்ஸ் நம்மளுக்கு 21 ஆம்ப்ஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த 21 ஆம்ப்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டேபிளாக இல்லை. ஸோ 27 ஆம்ப்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்று வந்து நம்ம கொடுத்த லோடு வந்து ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா, ஸோ இது மாதிரி நம்மளுக்கு டிசி கரண்ட்டும் நம்மளுக்கு ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். பட் நம்ம கொடுத்த லோடு வந்து ஸ்டேபிளான லோடு தான். வெறும் லைட், ஃபேன் மட்டும் தான் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். பட் என்ன ரீசன்னால டிசி ஆம்ப்ஸும் நம்மளுக்கு ஸ்டேபிளாக இல்லை. அதேபோல் இன்வெர்ட்டருடைய அவுட்புட் ஏசி ஆம்ப்ஸும் பாருங்கள் 0.8லேருந்து 1.3 ஆம்ப்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஸோ ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. அதேபோல் பேட்டரி வோல்ட்டும் நம்மளுக்கு 11.9லேருந்து 11.8, 11.6 வரைக்கும் நம்மளுக்கு ஸோ ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி நமக்கு வீக்காக இருக்குது. ஸோ பேட்டரி நமக்கு வீக்காக இருக்கிறதுனால ஸோ வோல்டேஜ்ன்றது நமக்கு ட்ராப் ஆகுது. ஸோ வோல்டேஜ் ட்ராப் ஆகும்போது கரண்ட் ஆனது ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி பேட்டரி வோல்ட் நம்மளுக்கு ஸோ ஸ்டேபிளாக இல்லாமல் ஸோ ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு டிசி கரண்ட்டும் ஸோ ஃப்ளக்சுவேஷன் ஆகும். அதேபோல் அவுட்புட் லோடும் நமக்கு ஸோ ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் பேட்டரி நம்ம பயன்படுத்தும்போது ஸோ அந்த பேட்டரி நமக்கு சார்ஜ் ஆகிற டைம் அதிகமாகலாம். இல்லைனா ஓவர் சார்ஜ் ஆகலாம். ஸோ ஃபுல் சார்ஜ் ஆகாமல் இருக்கலாம். இல்லைனா பேட்டரி நமக்கு சீக்கிரமாக வந்து ட்ரைன் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இன்வெர்ட்டர் பேட்டரி பயன்படுத்துனீங்க அப்படின்னா, ஸோ பீரியாடிக்கலி அதை செக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இது மாதிரி ப்ராப்ளம் வரும்போது கண்டிப்பாக இதனால் ஈபி பில் அதிகமாக தாங்க வரும்.